வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காத ஒரு சில உறவுகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்னதான் உங்களுடைய அன்பை கொட்டி கொட்டி கொடுத்தீங்கனாலும் அது குப்பைக்கு சமம். சோ நீங்க எவ்வளவுதான் அன்பா கேரிங்கா அவங்க கிட்ட பேசுனீங்கனாலும் அவங்க உங்களை ஒரு பைசாவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. சோ உங்களுடைய உணர்வுகளை மதிக்காத அந்த இடத்துல நீங்க காட்டக்கூடிய அத்தனை அன்புமே ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. அது நீங்க குப்பை தொட்டியில தூக்கி போட்ட குப்பைக்கு சமம். சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். சோ அதை தயவு செஞ்சு தேவையில்லாத அது வேஸ்டா ஒருத்தவங்களுக்காக நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க மேல யாரு அன்பா இருக்காங்களோ அவங்க மேல உங்களுடைய அன்பை காட்டுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. இங்க உங்களுடைய மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. அடுத்தவங்க நம்மள சந்தோஷமா வச்சுக்குவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஏமாற்றம் தான் மிச்சமாகும். ஒரு சில நேரங்கள்ல நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் விஷமாகவும் வேஷமாகவும் இருப்பத உணர்த்திட்டு போயிடுறாங்க. நமக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் இங்க பட்டா கூட புத்தியே வராதுங்க. நம்மளுக்கு பயங்கரமா ஒரு அடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, நம்ம மனசை காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் மறுபடியும் நம்ம கிட்ட பேசுனாங்கன்னா நாம அப்படியே மாறி போயிடுவோம். நான்லாம் அந்த மாதிரி கேரக்டர் தான். நீங்க எந்த மாதிரியான கேரக்டர்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, ஒரு தடவை ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க கிட்ட நிறைய நாள் வரைக்கும் பேசாமலே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளாம் இருக்க முடியாதா அப்படின்லாம் நான் நினைச்சிருக்கேன். பட் என்னால அந்த மாதிரி இருக்க முடியாது. சோ நீங்க எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க நாமளே வழினா தேடி தேடி போய் பேசுறதுனாலதான் ஒரு சிலருக்கெல்லாம் நம்மளுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் எதுவுமே தெரியறதே கிடையாதுங்க. ஒரு சிலர்கிட்ட எல்லாம் கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகுங்க. அதுதான் நமக்கு நல்லது. இங்க நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கூட நல்லா கேட்டுக்கோங்க, நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லைனாலும் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒரு கூட்டமே இருக்கு. மறந்து போயிடாதீங்க. இங்க உங்களை கண்டுக்காம போற ஒரு சிலர்கிட்ட போய் தயவு செஞ்சு கண்ணீர் விடாதீங்க. அந்த மாதிரி நம்மள கண்டுக்காத போறவங்க கிட்ட கண்ணீர் விடுவதிலையும் உங்களுக்கு செவி சாய்க்காம போறவங்க கிட்ட போயிட்டு கத்தி கதறுதலையும் உங்களை விட்டு விலகினவங்க கிட்ட போய் விளக்கம் சொல்றதுலையும் உங்களை அழ வச்சவங்க கிட்ட போய் நீங்க ஆறுதல் தேடுறதுலையும் உங்களை அலட்சியம் செஞ்சவங்க கிட்டயே போய் மறுபடி அன்பு செலுத்துறதுலையும் உங்களை உதறி தள்ளிட்டு போனவங்க கிட்டயே மறுபடி போய் நீங்க உயிரா நினைக்கிறதுலயும் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. யோசிச்சு பாருங்க. இங்க பொறுமை அப்படிங்கறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வலிக்கும் மனசு, அந்த வலிய வெளியில தெரியாத மாதிரி பாத்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் பொறுமை. அது மட்டும் கிடையாதுங்க. நீங்க அழுகின்ற சத்தம் உங்களுக்கு மட்டுமே கேக்குற மாதிரி பாத்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவும். இங்க நீங்க முகம் புதைத்து அழுகிறதுக்கு வேற யாரையுமே தேடாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவும். இங்க உங்களுடைய கண்ணீர் கதைகளை இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அழுது புலம்பாம இருக்கிறதும், எவ்வளோ பெரிய காயங்கள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து செல்வதும், இதை எல்லாத்தையும் கடந்து போறதுக்கான பக்குவத்தை நாம எந்த நேரத்துல நம்ம உணர்றோமோ அதுக்கு பேர் தான் பொறுமை. நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த பொறுமை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க உங்களை மதிக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தயவு செஞ்சு சொல்றேன், அவங்க கிட்ட தாழ்ந்து பேசுங்க. உங்களை மிதிக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க நிறைய பேர், அவங்க கிட்ட என்னைக்குமே வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. இங்க உங்ககிட்ட அன்பு எவ்வளவு அளவில்லாமல் இருந்தாலும் அத ஒரு சிலர்கிட்ட தயவு செஞ்சு சொல்றேன், அள்ளி 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 கொடுத்துறாதீங்க. இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு எல்லாமே ஒரு அளவுக்கு வரைக்கும் தாங்க. இங்க அந்த அன்புக்கு நீங்க அளவா கொடுத்தீங்கன்னா தான் மதிப்பு. அதுக்கு அதை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு மதிப்பு. சோ எல்லார்கிட்டயுமே அதை நீங்க காமிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை லூசுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இங்க அதிகமா விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்றேன், என்னைக்குமே உங்களுடைய திமிருத்தனத்தை போய் காட்டாதீங்க. முடிஞ்சா இவங்க ஏன் நமக்காக இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் வாழ்க்கையில நம்ம எந்த கட்டத்துல இருக்கோம் அப்படின்னே உங்களுக்கு புரியும். சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.